ஸ்பைசி ரிப்பன் பக்கோடா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மொறுமொறுன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் உலக்குக்கு 2 உலக்கு இட்லி புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. அதே நேரத்தில் ஒரு 10 காய்ந்த மிளகாவும் ஊற போட்டுருங்க. இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு ஊற வச்சிடுங்க. கிரைண்டர்லேயே மேக்ஸிமம் அரைக்க பாருங்கள். மிக்சியில் அவ்வளோ பெஸ்ட்டு ரிசல்ட் இல்லை. 200 கிராம் உலக்குக்கு 50 கிராம் உலக்கு அளவு எடுத்துக்கோங்க. இதில் இந்த 50 கிராம் உலக்கில் உளுத்தம்பருப்பு எடுத்து தனித்தனியாக வறுக்கணும். வெறும் வாணலில் வாசனை வர்ற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்போது எடுத்துருங்க. அதே மாதிரி அதே 50 கிராம் உலக்குக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. அதுவும் நல்லா பொரிஞ்ச மாதிரி ஒரு பதத்துக்கு வரணும். எல்லாமே மிதமான தீயிலே வச்சு செய்யுங்க. அதுவும் வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாமே எண்ணெய் விடாமல் வறுக்கணும். இப்போ இந்த கடாய் நல்லா ஹீட்டில் இருக்கும். ஸோ இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடாயோட ஹீட்லேயே அதே உலக்குக்கு ஒரு உலக்கு பொட்டுக்கடலை போட்டு கிளறி விட்டுருங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் இருந்தாலே அந்த கடாயோட ஹீட்டு பொட்டுக்கடலையில் ஏறிடும். அது போதுமானது. இந்த ஊற வச்ச காய்ஞ்ச மிளகாவை இப்போ அரைச்சிக்கலாம். அது கூட 3 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. நாட்டு பூண்டு, இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. திப்பி இல்லாமல் அரைச்சிருங்க. இந்த வறுத்தம் இல்லையா, இதையும் சேர்த்து நைஸாக பவுடர் பண்ணி சலிச்சு வச்சுக்கோங்க. மாவு அரைச்ச மாவு இப்படி இந்த மாதிரி ஒரு பதத்தில் இருக்கணும். தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இப்படி எடுத்து விட்டால் கீழே விழணும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த காஞ்ச மிளகா அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு இதோட சேர்த்துக்கோங்க. அந்த பேஸ்ட் ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா அந்த அச்சிலேருந்து வெளியில் வராமல் இருக்கும். இப்போ நம்ம பொடிச்சு சலிச்ச அந்த மாவு, பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்தோம் இல்லையா, அந்த மாவும் இதோட சேர்த்துருங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கிளறுங்க. இந்த மாவு இந்த பக்குவத்தில் இருக்கும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டியது வராது. இது நம்ம கைப்படாமலே ஒரு கனத்த கரண்டி வச்சே நீங்கள் கிளறுனீங்கன்னா ஒரு பந்து மாதிரி உருண்டு வரும். பாத்திரத்திலே ஒட்டாத மாதிரி அழகாக உருண்டு வரும். அதுதான் இதோட பதம். கை வச்சு நீங்கள் பிசையணுங்கிற அவசியமே இருக்காது. அப்படி உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த குழல்ல இருந்து வரமாட்டிக்கின்னா மட்டும் கொஞ்சம் போர்ஷன்ஸாக எடுத்து தண்ணீர் தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் பதம். ரொம்ப சாஃப்டாக இப்படி உள்ளே போகிற மாதிரி, அதே சமயத்தில் நம்ம கையில் ஒட்டாத மாதிரி இருக்கணும் பதம். அப்படி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இந்த ஸ்நாக். இதில் பூண்டு சோம்புலாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சூப்பரான வாசனை வரும். இந்த அச்சில் பிசுராக இருக்கிற பக்கத்தை வெளியாகவும் மழுங்கலாக இருக்கிற அந்த பக்கத்தை உள் பக்கமாகவும் வச்சு புளிங்க. அப்போ அந்த ரிப்பன் பக்கோடாவோட ஷேப் அந்த கார்னர்ஸ் எல்லாம் பிசுறாமல் அழகாக வரும். தெரியுதுங்களா? இப்போ கொஞ்சம் மாவு எடுத்து பிழிஞ்சு பாருங்கள். டைட்டாக இல்லை அப்படின்னா ஓகே, டைட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. முதல்ல கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா ஸ்மூத்தாக இறங்கும். மிக்சியில் அரைக்கும்போது அவ்வளோ நல்ல ரிசல்ட் இல்லை. என்னைக்காவது இட்லி மாவு போடும்போது அதோடு சேர்த்து இதை ஊற வச்சு பிளான் பண்ணிக்கோங்க. இது பெட்டராக இருக்கும். இப்போ நல்லா வருது. இப்போ நல்லா சூடான எண்ணெயில் இதை பிழிஞ்சு எடுத்துட வேண்டிதான்.
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இதில் இந்த சேர்த்துருக்கிற மசாலா பொருள் நல்ல வாசனையை கொடுக்கும். நல்ல முறுமுறுன்னு இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற கிறிஸ்பியும் ஸ்பைஸியும் இதில் எக்ஸாக்ட்லியாக இருக்கும். நல்லா கிடைக்கும் ரிசல்ட்டு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல கோல்டன் ப்ரௌனுக்கு வந்த உடனே எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான். செமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.